தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன தெரியுமா? நம் நாடு முழுவதும் மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதி வரம்புகளை மீண்டும் வரைந்து எத்தனை எம்பிகள் வரவேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் இதன் நோக்கம். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது என்று தெரியுமா? கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை வெகுவாக உயர்ந்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வந்தால், தொகுதி எண்ணிக்கை மக்கள் எண்ணிக்கையை பொறுத்தது என்பதால் தமிழ்நாட்டின் பாராளுமன்றத்திலுள்ள வாக்குச் சக்தி குறைந்துவிடும். எளிமையாக சொன்னால், தமிழ்நாடு குரல் இழக்க நேரிடும். ஏனெனில் வடமாநிலங்களுக்கு அதிக எம்பி இடங்கள் கிடைக்கும். இது ஒரு நீதிகேடான அமைப்பாக மாறிவிடும். இந்த மாதிரி ஒரு நிலை உருவானால் தமிழர்களின் உரிமை, குரல் மற்றும் வளர்ச்சி அனைத்தும் பாதிக்கப்படும். தமிழ்நாடு மக்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியதற்காக தண்டனை கிடைக்க வேண்டுமா? இதுதான் நியாயமா? தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தின் சக்தியை குறைக்கும் திட்டத்துக்கு எதிராக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் இதுதான். தமிழராக இருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களோடு பகிருங்கள். உங்கள் குரலை உயர்த்துங்கள்.